எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாகரிகமான அரசியல் பண்ணுறவங்க இந்த மண்ணை விட்டு மறைஞ்சே போயிட்டாங்க. இப்போ நாகரிக அரசியல் அப்படிங்கிறதுலாம் மறைஞ்சு அநாகரிகமான அரசியல் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. நான் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். இந்த அநாகரிகமான அரசியல் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ 2010 இருந்து அநாகரிகமான அரசியல் ஆரம்பமாயிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நேற்று ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். அதில் சீமான் அவர்களை பற்றி வேறு யாரோ ஒருத்தர் ஏஐ மூலமாக சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரியும், ஆமை உருவத்தில் சீமான் அவர்கள் விஜயலட்சுமிங்கிற அந்த பெண்ணுக்கு மாலை விட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஸ்ரீலங்காவில் வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு பதிவு பார்த்தேன் நான். அதுக்கு நம்மள ஒருத்தர், தமிழ் மக்களில் ஒருத்தர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கமெண்ட் படித்தேன் நான். சீமான் அவர்களை பேசலாம், திட்டலாம், ஆனால் இந்த மாதிரியான சித்தரிக்கக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் நண்பா, இப்போ என்னுடைய பதிவுலையும் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை அவரை பிடித்தவர்களாக இருக்கட்டும், எனக்கு தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்கு நான் அவர்களை ரொம்ப மரியாதையோடு தான் நான் பதில் கொடுத்துட்ருக்கிறேன். என்னுடைய கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், யாராவது விஜய் அவர்களை வாடா போடன்னு பேசினாலும் சரி, மரியாதை குறைவாக பேசினாலும் சரி, நான் திருப்பி அவங்கள கருத்தியல் ரீதியாக மிக மரியாதையோடு தான் அவங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மரியாதைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரைமுறை தான் இருக்கும். யாருக்காக இருந்தாலுமே, யாராக இருந்தாலுமே சரி மக்களே, ஒருத்தர் நமக்கு மரியாதை கொடுத்து பேசினா, நமக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு நமக்கு தோணும். ஒருத்தர் ரொம்ப தரக்குறைவாக நம்மளை பேசுனாங்கன்னா நம்ம ஓரளவு தான் பொறுமையாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய தடவை நம்ம சொல்லி பார்ப்போம். அதையும் மீறி அவங்க தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம என்ன உணர்ச்சிகள் இல்லாத மரக்கட்டைகளா? சொல்லுங்கள் மக்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கொடுக்குற மரியாதையை கொடுத்தே தீருவோம். அவங்களுக்கு அவங்க மரியாதையை அவங்க காப்பாற்றிக்கிட்டோம். கருத்தியல் ரீதியாக மோதட்டும், நம்மளும் கருத்தியல் ரீதியாக மோதுவோம். அதுக்கப்புறமா அவங்க தகாத வார்த்தை மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க தலைவன் அந்தந்த மக்களுக்கு அவங்க தலைவன் மிகச்சிறந்தவங்க தான். இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் பொதுவாக நான் பேசுகிறேன், தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய தலைவர்களையே மதிக்கக்கூடிய, மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய, நல்லது பண்ணுறதுக்காக புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அவங்க எல்லாத்தையும் பற்றி தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். 2026 தமிழக மக்கள் அவங்கள தூக்கி எறிய